ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் யுவர் ஃபேவரட் ஜாலி சர்ப்ரைஸ் கல்வாஞ்சிகுடி. நாங்கள் இன்னைக்கு எரிவிலுக்கு வந்திருக்கோம். யாருக்காண்டு பார்த்தீங்கன்னா எங்களோட கையோட 26வது பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ அவங்களோட கல்யாணத்தன்னைக்கு இப்படி ஒரு மனக்கோலத்துல பார்க்கணும்னு அவங்களோட அம்மா ஆசைப்பட்டிருந்தாங்க. ஸோ பிரான்ஸ்ல இருந்து அவங்களோட அம்மாவும் அக்காக்கள் அமெரிக்கா மற்றும் லெபனான்ல இருந்து இந்த சர்ப்ரைஸ் ஹயர் பண்ணி நாங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக செய்து முடிச்சிட்டோம். ஸோ தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண வந்துடுறாங்க. தேங்க்யூ. ஹாய், இன்றைக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்? என்னத்துக்காக இப்படி ஜாலி சர்ப்ரைஸ் வந்தது? இப்படி இந்த நம்பர் ஆஃப் கிஃப்ட் இப்படி கிஃப்ட் அடுக்கி வச்சிருக்கோம். இனி அங்கால எங்களோட மிக்கி வந்திருக்கு. ஸோ எல்லாரும் சேர்ந்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு வந்திருக்கோம். ஸோ என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? பர்த்டே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவோம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. சரி, அவரை விஷ் பண்ணுவோம். தேங்க்யூ. ஓகே, ரைட். இதையும் போட்டுருவோமா? கை தட்ட மாட்டீங்களா? ரைட், ஓகே. ஸோ இன்னைக்கு உங்களோட பர்த்டே சிறப்பிக்கணும், உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி உங்களை மட்டும் இல்லை, இங்க இருக்கிற அத்தனை உறவுகளையும் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி தான் ஜாலி சர்ப்ரைஸ் வந்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? எதிர்பார்த்துறீங்களா? இல்லையா? அப்ப அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, என் போறது வலிக்கிட்டீங்களா? இல்ல, அக்காக்கு ரெடி ஆகிட்டாண்டு நான் சொன்ன போட்டோ பிடிப்போம். போட்டோ எடுப்போம். அது நல்ல ரெடியான. அப்ப நீங்க சர்ப்ரைஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. சரி, சோ எப்படி இருக்கு உங்களோட ஃபீலிங்? சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒவ்வொரு கிஃப்ட் ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் சாக்லேட் பாஸ்கெட்டோட ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோமா? கை தட்டணும், ஒவ்வொரு கிஃப்ட் கொடுத்தா கை தட்டணும். சரியா? ஓகே, ரைட். சரி, அதை வச்சிருங்க. சரி, ரைட். ஒவ்வொரு கிஃப்ட் ஓப்பன் பண்ணுவோம். எது எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு எனக்கு விளங்குது இல்லை. இப்போ என்னன்னு சொன்னால் ஸ்டார்டிங் தானே. ஸோ நான் இதை என்ன செய்ய போகிறேன்? த்ரோ பண்ண போகிறேன். சரி, எறிய போகிறேன் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கா. பாப்பா யார் இதை பிடிக்கிறாங்க? எங்களோட மிக்கி பிடிச்சாரண்டா நிறைய டாஸ்க் தருவார். இல்லை நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தான். சரியா? ஓகே, ரைட். பாப்பம்மா 1 2 சரி சரி, ரிட்டர்ன் வந்துட்டு என்னை இன்னொரு வாட்டி எறியட்டாமன்னு சொல்றேன். அப்ப 1 2 3. சரி, அப்ப சரி மிக்கி, அதை வெயிட்ட கொடுங்க. சரியா? ஆனா கொஞ்சம் ஏமாத்துவார். என்ன செய்யற? பக்கத்துல ஹஸ்பண்ட் நிக்காரு, தூக்கி போட்டு மிதிச்சு போடுறாரு மிக்கி. சரி, கொடுத்துருங்க. சரி, கொடுத்துருங்க. சரி, ஓபன் பண்ணுங்க பாப்போம். நிறைய கிஃப்ட் இருக்கு. ஓபன் பண்ணுவோம். சரி, ஓகே. அப்ப ஒரு ஹேண்ட் பேக் ஒன்று வந்துருங்க. சரி, நீங்க சொல்லுங்க கஜானி, உங்களுக்கு என்ன, யார் இதெல்லாம் செய்திருப்பாங்கன்னு உங்களுக்கு இது ஐடியா இருக்குன்னு தானே? மம்மி எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல இருக்கா. மம்மி செய்த மயில மம்மியோட பேரு வரல. இது வேற யாரும் செய்திருக்காங்க. யாரா இருக்கும்? அக்காட பேரு என்ன? இங்க இருக்கிறாங்க. ஜேனி. அமெரிக்கா. வேற ஹஸ்பண்ட் பேரு என்ன? ரேணுகாந்தன். அவர் செய்திருப்பாரு. சரி, பாப்போம். ஒவ்வொரு கிஃப்டா பாப்போம். நான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணல, நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ண போறீங்க எனக்கு. சரியா? அதுக்கு முன்னால அவரையும் கொஞ்சம் கூப்பிட்டுருவோம். வாங்க, வந்து பக்கத்துல நில்லுங்க. ஏன்னா நிறைய கிஃப்ட் இருக்கு, கூட சப்போர்ட் அவைக்கு தேவை. சரியா? வாங்க. ஓகே, ரைட். ஸோ ஒரு கிஃப்ட் இருக்கு, என்னன்னு தெரியல. ஓப்பன் இதை கையிலே தாரேன்னு 2 பேரும். சரி, இதை என்னென்ன ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். என்ன கிஃப்ட் வந்து பாப்போம். அதோட ஹைல அப்படியே கொடுத்துருங்க.
இதை வச்சுக்கோங்க. நீங்க ஓபன் பண்ண வெயிட்டா. இப்போ கஜானி ஓபன் பண்ணாதீங்க, நீங்க ஓபன் பண்ணுங்க. பாப்பா என்ன வேற இருக்கு மாதிரி இப்படி கோஆர்டினேஷன் ஓபன் பண்ணாதான் கேரியர் ஓபன் பண்ணி முடிப்பீங்க. என்ன gift வந்திருக்கு? ஓபன் இப்போ ஓபன் பண்ணுங்க கஜானி. கம் ஆன். கத்திரிக்கோல் காவனா உள்ளுக்குள்ள சேர்த்து வச்சுக்காம உங்களுக்கு என்ன வந்திருக்கு? பாப்பா ஓபன் பண்ணுங்க. என்ன பேர்? சுரேஷ். ரேணு. ரேணு என்ன வந்திருக்கு உள்ளுக்குள்ள? வேஸ்ட் இருக்கு. என்னடா இது? ஷர்ட்டா? உங்களுக்கு என்ன புடவை வந்திருக்கு? சாரி, இது என்னடா ஃபிளிக் எல்லாம் எடுத்து கட்டக்கூடிய மாதிரி வந்திருக்கு. என்ன சொல்ல விரும்புறாங்களோ செய்தாக்கள்? என்னவா ஃபங்க்ஷன்? அம்மா காப்பு எல்லாம் ரைட் காட்டுங்க. சோ சாரி, இது கூறப்படவா வந்திருக்கு. உங்களுக்கு வேஷ்டி சட்டை வந்திருக்கு. ஒன்று செய்வோமா? போய் 2 உடுத்திட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். சரியா? உங்களுக்கு அதுக்குரிய அக்சசரிஸ் நாங்க சாரி பிளவுஸ்ல இருந்து சாலதும் வந்துருக்கு. சரியா? சோ ஜாலி சர்ப்ரைஸ் இப்ப வெயிட் பண்ணும். உங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். சரியா? திருமண கோலத்துல நீங்க இப்ப வர போறீங்க. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா. பணம் இருக்கும் பலம் இருக்கும் உங்கள் வாசலில், நல்ல குணம் இருக்கும் குலம் இருக்கும் எங்கள் வாசலில். கஜானி சாரி, நீங்க சொன்னீங்க அம்மா மம்மி செஞ்சிருப்பாங்க, அப்புறம் உங்களோட அக்காக்கள் செய்திருப்பாங்க, வேற யாரும் சொன்னீங்க? உங்களோட ஹஸ்பண்ட் செய்திருப்பார் அந்த சொன்னீங்க. சரி, நீங்க சொன்னதுல சிலதுகள் இருக்கலாம், சிலதுகள் இல்லாமலும் இருக்கலாம். ஆனா செய்த நபர் இப்படி கோலத்துல உங்களை பார்க்கணும், உங்க 2 பேரையும் திருமண கோலத்துல பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இருக்கு. இதை நீங்க ஓபன் பண்ணுங்க. இதை பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சந்தோஷம் கொண்டு வரும். சரியா? இதை நான் மிக்கிட்ட கொடுக்குறேன். மிக்கிட்ட இருந்து 2 பேரும் வாங்கி எடுத்துக்கோங்க. வாங்கிடுங்க. என்ன? சரி, ஓபன் பண்ணுங்க. ரைட், என்னன்னு பாப்போம். ஓபன் பண்ணுங்க. என்ன இருக்கு கெஸ் பண்ணுங்க பாப்போம். மாப்பிள்ளை பூமாலையா? சோ இன்னைக்கு ஒரு கல்யாணம் பண்ணு நடக்க போகுது. விடத்து மாலையெல்லாம் வந்திருக்கு. மாப்பிள்ளை இருக்கிறார். பர்த்டேக்கு மாலை. ஓகே, எடுங்க ஒரு ஆளு ஒண்ணு. அட சரியா போச்சு. ஓகே, இது எதிர்பார்க்கல தானே? இப்படி எதிர்பார்த்தீங்களா? சர்ப்ரைஸ் வந்தா கேக் வரும், கிஃப்ட் வரும். என்னடா மாலை மாதிரி கல்யாணம் செய்யற அளவுக்கு வந்துட்டு. சரி, ஓகே. அதோட இன்னும் கிஃப்ட் வந்திருக்கு. சரியா? ரைட், இதை மிக்கி தருவார் இப்ப இல்ல. சரியா? ஓகே, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா மாலையை வைங்க. அதுல வச்சுட்டு இதை முதல்ல ஓபன் பண்ணுங்க. என்னன்னு பாப்போம். மிக்கி கொடுங்க மோதிரத்தை. 2 பேரையும் கொடுங்க. ஓகே, ரைட். சரி, அதை ஓபன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஓபன் பண்ணுங்க. கடை ஓட்டதை ஆட்டிருக்காங்க. இந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிமிஷம் உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. என்ன கஜானி கண்ணு கலங்குதா? சரி, இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாலையை மாட்டுவோம். சரியா? அதுக்கப்புறம் மோதிரத்தை போடுவோம். மாலை எடுங்க. மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்ல அறியாதது. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயிலே சரசம். 2 வரிகளில் திருக்குறள் இருந்திட காரணம் இருக்கிறதே. கணவன் ஒரு
கண்களுக்கிடையில் அவசியம் இருக்கட்டுமே. கொஞ்சம் நீங்கள் விட்டு தந்தால் சொர்க்கம் உங்கள் வீட்டை தட்டும். காலம் எல்லாம் உங்கள் நெஞ்சில் பூ பூக்கும். சரி காதல் நெஞ்சே நான் பெறலாமா, உன் கணவனாக நான் வரலாமா? இந்த வார்த்தை மட்டுமே நிஜமானால் ஒரு ஜன்மம் போதும். உயிரே வா. அன்பே வா. மாப்பிள்ளை சொல்லுங்க இப்ப உங்களுக்கான நேரம். சோ உங்களோட வைஃபோட பர்த்டே அன்னைக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வருமானு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல? சர்ப்ரைஸ் நினைக்கவே இல்லை. ஆஹா, என்னால நாங்க பிளான் பண்ணவே இல்லை ஒன்றும். ஆனா இது பெரிய ஒரு பிளான் இருக்கு எங்களுக்கு திடீர்னு. இப்படி ஒரு கோலத்துல எப்படி ஒரு கோலத்தை அதிகம் நார்மல் ஃபங்க்ஷனா போல இது பெரிய ஒரு கோலத்தை மன கோலத்தை. ஆமா, பெரிய சந்தோஷம் தான். சந்தோஷம் சந்தோஷம். சோ யாரா இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் மாமி தான். அவ மாமிதான் இந்த விஷயத்துல அவ தான் கனகாலங்கள் சொன்னதும் பிளானிங்கும். சோ சந்தோஷமா இருக்கு உண்மையில. எங்களுக்கும் இது ஒரு வித்தியாசமான அனுபவம். இந்த ஒரு 5 இயர்ஸா செய்யறோம் ஜாலி சர்ப்ரைஸ். ஆனா இப்படி பர்த்டேக்குள்ள வந்து கல்யாணத்துக்கு சர்ப்ரைஸ் கொடுத்ததுன்றது எங்களுக்கும் புதுவிதமான ஒரு அனுபவம். சோ உங்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். சோ என்ன சொல்ல போறீங்க? இப்ப மாமி ஒரு வேலை செய்திருந்தாங்களா இருந்தா அவங்கள பத்தி சொல்லுங்க ஒரு 4 வார்த்தை. மாமியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்டா, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அம்மா மாதிரி தான் ஆகும். ஓகே, இன்னைக்கு வரைக்கும் பல பிரச்சனை வந்தாலும் நான் அவ என்ன ஒன்னும் கதைக்கவும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு சந்தோஷம், முக்கிய சந்தோஷம். தாய் தகப்பன போல அவங்க ஜோதிச்சு பிளான் பண்ணிக்கிறாங்க. பெரிய விஷயம், சந்தோஷம். சந்தோஷம். சரி, பிள்ளைகிட்ட கேட்பேன் அம்மா. சரியா உடைக்கல நான் இன்னும். சரி, நீங்க சொல்லுங்க கஜானி, அம்மாவை பத்தி சொல்லுங்க. ஒருவேளை அம்மாவா இருந்திருந்தா? நான் எதிர்பார்க்கவே இல்லை அம்மா செய்வாங்கன்ட்டு. தெரியும் அம்மா செஞ்சிருப்பாங்கன்ட்டு. ஏண்டா எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது நமக்கு நடக்கலன்ட்டு. அந்த ஒரு கவலையை, சின்ன கவலையை கூட உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்கா என்ன? அப்புறம் மம்மிக்கு தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, சரி பாப்பா. இன்னும் நிறைய கிஃப்ட்கள் இருக்கு. அவன் ஓபன் பண்ணி பாப்பா. கொடுங்க மாமா கொண்டு, அண்டா கொண்டு. இதையும் கொடுங்க. அண்டா ஓண்டா கொடுங்க. சரி, ஓ இதையும் கொடுங்க. ரைட், சரி ஓபன் பண்ணுங்க. என்னன்னு பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி சர்ப்ரைஸ் நடக்குதா உங்களுக்கு? ஓகே, நிறைய பேர் கொடுத்துருக்கு, நான் ரெண்டே கொடுத்துருக்கேன். நீங்க செய்திருக்கீங்க. உங்களுக்கு இப்பதான் நமக்கு அந்த வரக்குள்ள ஒரு விதமான பதட்டம், ஒரு சந்தோஷம் அது இருக்கு தானே உங்களோட முகத்துல தான் விளங்குது. சரி ஓபன் பண்ணுங்க. சோ 2 பேருக்கும் ஃபுட்வேர் தந்துருக்காங்க. அப்ப மொத்த மனக்கோலம் கொண்டீங்க. சரி, ஓகே, அதை கொடுங்கம்மா. ஏது குட்டி, இதையும் ஓபன் பண்ணுங்க. சரி, ஓகே ஓகே. சரிங்க, என்னோட பாப்பா இந்த கிஃப்ட் இன்னொரு ஆளால தரப்பட்டிருக்கு. அதுவும் இன்னும் 2 கிஃப்ட் இருக்கு. அப்படி அம்மாவை தாண்டி செய்யக்கூடியாக்கள், இத செய்யக்கூடியாக்கள் யாரு? அருமா அக்கா. சரி, அக்கா. அக்கா எங்க இருக்கிறாங்க? யூனிவர்சிட்டிலயா? இல்ல அமெரிக்கா. அமெரிக்கால இருக்காங்க. ஓகே, சரி சொல்றேன். நாங்க ஃபைனலா யாரு என்னென்ன தந்தன்றத உங்களுக்கு சம்மரைஸ் பண்றேன். ஒரே ஒரு க்ளூ தரலாம். மெயினா ஒரு ஆள் செய்தாலும் நிறைய பேர் இதோட சம்மந்தப்பட்டிருக்காங்க. சரியா? அது உங்களோட ரிலே. ஸோ விளங்கிட்டானே உங்களோட மொத்த இதுக்கு தந்திருக்காங்க. சரி, ஓகே. இப்ப அப்படியே இந்த தொடர்ச்சியா கிஃப்ட் ஓபன் பண்ணி திரிக்காம ஒரு சின்ன இது மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் உங்களை கல்யாணத்துக்கு ஏற்ற மாதிரி தானே வருது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி போவோமே. சரியா? ஓகே, நீங்க சொல்லுங்கன்னா உங்களோட வைஃபை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்த நேரம் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்த ஃபீல்னு சொல்லிடாது. எனக்கு என்ன சொல்றேன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தா எப்படி நம்ம ஓப்பனா கற்றுன்னு பழகுவோம். அந்த டைப்ல எனக்கு பார்த்து இவதான் அவதான்ன்ற அந்த பிளான் எல்லாம் இல்லை. பார்த்தேன், ஓகே, அது ஏதோ மேட்சிங், அண்டர்ஸ்டாண்டிங். நாங்க
மற்ற லவ் பண்ணி அப்படி இப்படின்லாம் சீன் எல்லாம் இல்லை. ஆஹா ஓமண்டா இல்லை, 2 பேரும் ஓப்பன் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே போய் கொண்டு இருந்துச்சு. கல்யாண லெவலுக்கும் போனோம், சந்தோஷமா இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்களா ப்ரப்போஸ் பண்ணீங்க, நாங்க அதெல்லாம் பார்க்கல தானே, சோ இப்ப பார்க்க போறோம். சரியா, நீங்க வந்துட்டு கஜானிக்கு இப்ப ஒரு சின்ன ப்ரப்போசல் ஒன்று செய்ய போறீங்க. சரியா, உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு, விக்கித கொடுங்க. சரி வாங்க, முன்னுக்கு வாங்க, இங்க வாங்க. நீங்க உருண்டை கிடந்து கொடுப்பீங்களா, படுத்து கிடந்து கொடுப்பீங்களா, என்னன்னாலும் செய்யுங்க. சோ இன்னைக்கு உங்களோட இந்த கோலத்துல நாங்க வாங்க, முன்னுக்கு வாங்க. சரியா, நீங்க உடனே அக்செப்ட் பண்ணுவீங்களா, அதுக்கு எதாவது ஆக்டிங் ஒன்று கொடுக்கணும். மிக்கி வாங்க, போஸ். ஓகே, ரெடியா? நீங்க என்ன ஏதாவது கதைச்சு கொடுக்கலாம், இல்ல டான்ஸ் ஆடி கொடுக்கலாம், இல்ல தூக்கி கொடுக்கலாம். சொல்றேன், எப்படி கேட்டு சொல்றேன். நீங்க எப்படியாச்சும் அவன் இம்ப்ரெஸ் பண்ணீங்கன்னா சரியா, நாங்க பாக்கணும். தூக்குறதுனா கஷ்டம் தான், தூக்குறதுனா கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டம், வெயிட் போட்டுட்டா. சரி, ஏதோ டான்ஸ் ஆடியோ, பாட்டு படிச்சோ, இல்ல சூர்யா வாரணமா இருக்கிற சொன்ன டயலாக சொல்லி, இல்லாட்டி மாதவன் டயலாக் எதனாலும் சொல்லி கொடுங்க. சொன்ன டயலாக சொல்லுவோம் விஷயம் முடிஞ்சு. சரி, வளைய இதுலேயே காய்க்கிற சொல்கிறேன். நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக போயிட்டு இருக்கக்குள்ள நான் கேட்டது என்ன சொன்னால், அவள் கேட்டேன் எனக்கு சொல்கிறேன். நீங்கள் கல்யாணம் கட்டலைன்னு கேட்டதுக்கு நான் சொன்னது என்ன சொன்னால், உங்களை எனக்கு அம்மா போல் எனக்கு பொம்பளை நான் எதிர்பார்க்குறது, தாக்கி பின் தாரம் பண்ணுற மாதிரி இப்படி பொம்பளை வேணுமெண்டா உங்களை போல் எனக்கு ஒரு பொம்பளை வேணும், கல்யாணம் கட்டுறது உங்களுக்கு எனக்கு விருப்பமா? சில முறையா பல முறையா அந்திவானில் என்ன ஆன்சர், எவ்வளவு கியூட்டா ப்ரோ. ஓகேன்னு சொன்னா இந்தாங்க. ஓகே, என்ன அக்செப்ட் அட கஜானி, சொல்லுங்க, உங்களோட கணவர் எவ்வளவு அழகா கியூட்டா ப்ரப்போஸ் பண்ணியிருந்தார். சோ எத்தனை வருஷத்துக்கு முன்னால இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு? என் பர்த்டேல கீ பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்ல கீ பர்த்டே முடிய போட்டோ கழுவ போனேன் நான். அதுக்கு பிறகுதான் அங்க தொடங்கின காதல் போனது பிறகுதான். இப்ப நீங்க இந்த பர்த்டே அன்னைக்கு அதை நினைச்சு பார்க்கக்குள்ள உன மனநிலை எப்படி இருக்கு? இப்பதான் நடந்த மாதிரி இருக்கா? ஓ, இத நான் எங்களுக்கு இப்ப 4 வருஷம் ஆகுது. 4 years. ஆனா இப்ப அப்படி இருக்கிற மாதிரி புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கு இல்லையா? ஓகே, ரைட். என்னன்னு சொல்லி உங்களை கூப்பிடுவாரு? நார்மலாவே கயான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. கயான்னு சொல்லி கூப்பிடுவாரு. நீங்க என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க? குட்டின்னு. குட்டி. ஓகே, உங்களோட குட்டியை பத்தி நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. குட்டியை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்த நேரமா இருக்கட்டும், இப்ப இந்த 4 வருஷம் இந்த டிராவலிங் டைம்ல உங்களை அவர் எப்படி எல்லாம் பாத்துக்கிறாரு, அவரை நீங்க கணவன் அடைஞ்சதுக்கு உங்களோட மனநிலை எப்படி இருக்கு, உங்களோட எப்படி சொல்ற, அவர்ல இருக்கிற குவாலிட்டிஸ் என்ன, அவர்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. நான் எவ்வளவு தனி எங்கட அம்மாவோட இருந்தா நான் வளர்ந்தேன். அம்மா இல்ல கிட்ட, அப்ப எனக்கு தனி இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஃபீலிங் இருந்தது. இவங்க வந்ததுக்கு பிறகு எனக்கு அந்த கேரிங் பண்ற மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் சப்போர்ட் இருக்கிற, எதுவும் வருத்தங்கள் சொன்னாலும் எதுவும் டக்கிட்ட நின்று பாக்குற அதுல இல்ல நான் கொஞ்சம் ஓகே, எனக்கு அம்மா மாதிரி இருக்காங்க. சரி, உங்களோட குட்டி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வாங்கி தந்த கிஃப்ட் என்ன? கிஃப்ட்னு சொன்னா எனக்கு அப்படி ஒன்றும் இல்ல. அதுக்கு பிறகு வெட்டிங் பண்ணதுக்கு பிறகுதான் வாங்கி தந்திருக்காரு. என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு வாங்கி கொடுத்தாரு, ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. ஓ, ஃப்ரேம் செஞ்சு தந்தவங்க. என்னம்மா? ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாரு. வெட்டிங் பண்ணி கொஞ்ச நாளையால ஃப்ரேம் செஞ்சு செய்து கொடுத்தாங்க. ஓகே, சரி. வேற என்ன கேட்கலாம்? உங்களுக்கு ஒரு சின்ன கேம் ஒன்று இதை முடிய செய்வோம், சரியா? நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஜோடியா தான் இருக்கீங்க, சோ செய்வோம். இன்னும் கிஃப்ட் இருக்கு, நான் பார்ப்போம். இதை ஓபன் பண்ணுங்க. இது உங்களோட சிஸ்டர் ஒரு ஆள் அமெரிக்கால இருக்காங்க, அவங்க கொடுத்து விட்டாங்க. இன்னும் கிஃப்ட் இருக்கு அவங்களோட, சரியா? நான் கடைசியா ஃபைனலைஸ் பண்றேன் யாராருன்னு சொல்லி. அக்காட பேர் என்னம்மா? அக்காட பேர் ஜெயனி.
சரி ஓகே சாரி வந்து கொடுத்து விட்டாங்க. சரி இன்னும் கிஃப்ட் இருக்கு. மிக்கி இதை நீங்க கயாவுக்கு கொடுக்க போறீங்க. ஆனா என்ன சொல்ற மிக்கி அது தரணும்னு சொன்னா நீங்க ஒரு சின்ன ஸ்டெப் ஒன்று போட்டு காட்டணும். சரியா? முன்னுக்கு வந்து போட்டு இல்லாட்டி அவர் தர மாட்டார். சரி அவர் வந்ததுக்கு ஏதாவது செய்யணும். இல்ல இப்படி இப்படி என்ன சுத்துவாங்க அந்த மாதிரி ஸ்டெப். வாங்க முன்னுக்கு வாங்க. மிக்கி ஓகே ரெடி தானே? செய்து காட்ட போறீங்களா? மிக்கி டெமோ காட்ட போறீங்களா? மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. ஒரு நாள் உனை காணாவிடி எங்கே உணர்ந்தென்று கேட்கின்றன. நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே. மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேலை வரும். சரி சரி ஓகே அதையும் பிரியுங்க. அவர் ரெடியா இருக்காரு இப்ப வட்டுறது. அதுவும் சாரி என்ன? ஓகே அழகான சாரி. சரி ஓகே அதையும் வச்சிருவோம். ஸோ இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. த்ரோ பண்றேன். அண்ணா நீங்க பிடிக்கணும் இல்லாட்டி மிக்கி இல்லாட்டி புள்ள யாராவது ஒரு ஆளா? சரிப்பா அண்ணா முடிச்சுட்டு மிக்கி நீங்க லூஸ் பண்ணிட்டீங்க இந்த வாய்ப்பை. அடுத்த முறை ட்ரை பண்ணுவோம். சரி ஓப்பன். பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க தான் நிக்கீங்க பெரிய ஆளு. சரி அதையும் வச்சு சரி கயாவோட பெரியம்மா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களோட கயாவோட பர்த்டே என்ன? ஸோ இந்த கயாவோட பர்த்டே இன்னைக்கு என்னடா 1 மில்லியன் நீங்க யோசிச்சீங்க. ஆனா அதை விட சிறப்பா நடக்குது. நான் காலையில வந்த தெரியாது தெரியாது. ஓகே அது சர்ப்ரைஸ் தானே, அதனால அப்படி ஆயிடுச்சு. சரி நீங்க இப்ப சொல்லுங்க கயாவை பத்தி. கயாவை எந்த அளவு உங்களுக்கு பிடிக்கும்? கயால இருக்கிற சிறப்பம்சம் என்ன? கயா கரியாகண்ட வருஷம் கூடிய எனக்கு பிடிக்கும் கயாவை. ஓகே நல்லா ஒரு பிரச்சனையில ஒன்றும் இல்லை. நாங்க ஒத்துமையா தான் இருக்கேன். நான் 4 வருஷம் அவோட பிரச்சனை இல்ல. நான் வந்து போறேன். அவ சந்திச்சா கதைக்கிறேன். ஒரு பிரச்சனை இல்லை. மாப்பிள்ளைய பத்தி சொல்லுங்களேன். அவரு நல்ல ஆடு. ஓகே நல்லா பிடிச்சவரு. ரைட் ஓகே கயா கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணு. சரி ஓகே சரி ஓகே. இந்த கிஃப்டும் உங்களோட அமெரிக்காவில் இருக்கிற உங்களோட சிஸ்டர்ஸ் இதை கொடுக்க சொன்னாங்க. சரி என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணுவோம் மேனா? ஓகே ஓப்பன் பண்ணுங்க. ஓகே ரைட். ஒரு ஞாபகத்துக்காக அவங்க இதை கொடுத்து விட சொன்னாங்க. Okay guys, it's time. Let's distribute the sweets. எல்லாரும் ஸ்வீட் கொடுங்கப்பா. எதுக்கு? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும். உலக பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன். உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஏனென்றால் உன் பிறந்த நாள். போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான். துள்ளல் இல்லா என் பார்வையில் துண்டில் மீனாய் வந்தவளும் நீதான். எத்தனை நாள் பார்ப்பது, எட்டி நின்று காய்வது. கள்ளக்கூறல் பாடல் உள்ளே ஓடு. 26வது பர்த்டே மிக விமர்சையா, இது கல்யாணமா இல்ல பர்த்டேன்னு தெரியாத கொண்டாடி கொண்டிருக்கிற காஜோ, எப்படி ஃபீல் பண்றீங்க கயா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, உங்களை இந்த கோலத்துல நீங்க ஆசைப்பட்ட நீங்க இப்படி ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும்னு, சோ அத நினைச்சு உங்களோட அம்மா அப்புறம் உங்களோட
அக்காக்கள் அமெரிக்காவில் இருக்கிற அக்கா அப்புறம் லெபனான்ல இருந்தோம் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த சர்ப்ரைஸை மெயினா செய்விச்சாங்க. உங்களையும் உங்களோட கணவரையும் இப்படி ஒரு கோலத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ஜாலி சர்ப்ரைஸை ஹையர் பண்ணி மிக்கி எல்லாம் கூட்டிட்டு வந்து இப்படி நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து உங்களை சந்தோஷப்பட்டோம்னு ஆசைப்பட்டாங்க. நீங்க எப்பவுமே சந்தோஷமாவும் எந்த குறைவும் இல்லாம எல்லா செல்வங்களும் பெற்று நீடொழி வாழணும், உங்களோட ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பா இருக்கணும்னு சொல்லி கேட்டு உங்களோட அம்மா உங்களோட சிஸ்டர்ஸ் எல்லா சார்பாகவும் எங்களோட மிக்கி சார்பாகவும் ஜாலி சர்ப்ரைஸ் சார்பாகவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக் கொள்றோம். ஓகே பாய் பாய் சொல்லுங்க. நெல்லென்று நீ சொன்னால் என் காலம் நகராதே, நீ சூடும் பூவெல்லாம் ஒருபோதும் முதிராதே. காதல் என கேட்கவில்லை, கேட்டாரது காதலில். என் ஜீவன் ஜீவன் நீதானே, என தோன்றும் நேரம் இதுதானே. நீ இல்லை இல்லை என்றால என் நெஞ்சம் நெஞ்சம் நாகாத. என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமே, சொல்லிடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே. அன்புல பெட்டகமே தங்குற கட்டடமே ரத்தமே முத்தமே சாமியே கொட்டுன வரும் விக்கிறனே, உன்னை கண்டு விக்கிறனே, சேர்க்கையில சிக்கிறனே, கொஞ்சம் கொஞ்சம் மிதந்து போகிறேன். என்னண்டா உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த அளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றத நாங்க இப்ப செய்ய போறோம். அது எங்களுக்கு ரெண்டு பேரையும் நல்லா தெரிஞ்ச பேர் என்னமா தனு தனு தான் இதை ஜட்ஜ் பண்ண போறாங்க. சரியா சரியா சொல்றீங்களா இல்ல ரெண்டு பேரும் உள்டாலங்கடி வேலை பாக்கீங்களாண்டா அவதான் கண்டுபிடிக்க போறான். சரியா நான் சில கேள்விகள் கேட்பேன், அந்த கேள்விக்கு அண்ணா தான் பதிலன்னு சொன்னா நீங்க ஆம்பளை செருப்பை தூக்கணும், நீங்களும் தூக்கணும் நீங்களும் தூக்கணும். இதை பார்த்துருப்பீங்க இந்த கேம் என்ன. சரி அதுக்கு இல்ல கயா தான் அதுக்குரிய ஆன்சர்ண்டா பொம்பளை செருப்பை தூக்கணும், அதையும் தூக்குவா நீங்க தூக்கும். இப்ப ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தூக்குனா உங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் பக்கா, இல்லாட்டி ஓகே எது நடந்தாலும் நாங்க சந்தோஷமா அக்செப்ட் பண்ணுவோம். சரி சரிங்களா சரி ஓகே சரி. உங்க ரெண்டு பேர்லயும் கூடுதலா பெம்பர் பண்றாரு யாரு, நல்ல அக்கறையா யாரு பாத்துக்கிற ரெண்டு பேர்லயும்? ஒரு ஆள் பார்க்க கூட டக்குன்னு உயிர் தோணும் விட்டு கொடுக்கல. சரி ஓகே நீங்க வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்களா. ஓகே உங்க ரெண்டு பேர்லயும் கூடுதலா ஃபூடி சாப்பாட்டு பிரிய யாரு, பிரியர் பிரியை யாரு கூடுதலா சாப்பாடு? சரி ஓகே ரைட் விடுங்க. உங்க ரெண்டு பேர்லயும் கூடுதலா ஊர் சுத்த விரும்புறாங்க, வெளியில திரியணும் அப்படி ஃபன் பண்ணணும் அப்படி அட என்ன லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே ரைட் விடுங்க. சரி உங்க ரெண்டு பேர்லயும் நல்ல சுத்தமான ஆள், நல்லா கிளீனா இருக்கணும், நீட்டா வச்சுக்கணும் வீடு, அந்த மாதிரி நினைக்கிறது யாரு? அட்ட பரவாயில்ல. சரி உங்க ரெண்டு பேர்லயும் அந்த சரியான என்ன சொல்ற எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சாமான் அவடத்தையே போடுறது, சொன்னா கேட்க மாட்டேன் அவடத்தையே எல்லாம் செய்யறது, அது யாரு இங்க? ஓகே சரி உங்க ரெண்டு பேர்ல யாரு நல்லா சமைப்பாங்க, டேஸ்டா சமைக்கக்கூடிய? ஓகே சரி உங்க ரெண்டு பேர்ல யாரு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சண்டை நடந்தாலும் எவ்வளவு அடிபடியானாலும் முன்னுக்கு முன் வந்து விட்டு கொடுத்துட்டு போற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யார் எடுத்து வைக்கிற? அட்ட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட்டுக்கு யாரு உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு கட்டுமையா கோபம் வரும்? சரி ஓகே கோபம் வந்தாலும் என்ன சொல்ற அடுத்த செகண்டே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு ஓகே எல்லாம் அதுவெல்லாம் பாரான்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு சமாதானம். ஓகே அப்போ ஓகே சரி உங்க ரெண்டு பேர்லயும் யாரு நல்லா செலவாளி, நல்லா செலவழிப்பீங்க, காசை பத்தி எல்லாம் கணக்கு? ஓகே கொஞ்சம் சிக்கனை படுத்திட்டு நாளை நினைச்சு வாழ்றது யாரு இதுல? ஓகே அப்ப சரிதான் ரெண்டு பேரும் நல்லா தான் சேர்ந்திருக்கீங்க. சரி கூடுதலா சொந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்ப ரெண்டு பேரையும் விட்டுட்டு அவங்களுக்கு கூடுதலா இது செய்யறது யாரு இது? ரெண்டு பேர்லயும் சொந்தம் தான் முக்கியம் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும். ஓகே ரைட் சரி வேற என்ன கேட்கலாம்? சரி உங்க ரெண்டு பேர்லயும் எப்படி சொல்ற மத்தாக்கள் வீட்டுக்கு யாராவது வந்தா கூடுதலா கேர் பண்ணி அவங்களுக்கு நல்லா அவங்க விருந்தோம்பல் நல்லா செய்யக்கூடியது யாரு? என்ன வேலை இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும். ஓகே வெரி குட் நல்லா அப்ளை பண்ணி கை தட்டுங்க. உண்மையில சந்தோஷம், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். வெரி குட். நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.